மத்திய அரசு புதிதாக அமல்படுத்தியுள்ள 3 புதிய திருத்த தண்டனை சட்டங்களை திரும்பப் பெறக் கோரி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை சார்ந்த வழக்கறிஞர்கள் ஜூலை 1 முதல் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் இன்று வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்தும் சாலை மறியலில் ஈடுபட்டும் எதிர்ப்பு தெரிவித்தனர். தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினர் நீதிமன்றம் வளாகம் முன்பாக புதிய திருத்த சட்டங்களை திரும்பப் பெறக் கோரி மத்திய அரசுக்கு எதிராக கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதோடு நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இதேபோன்று சேலம் மாவட்டம் சங்ககிரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு திமுக மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் சங்கம் மற்றும் அட்வொகேட் அசோசியேஷன் சார்பில் 3 திருத்த சட்டங்களை திரும்பப் பெறக் கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடலூரில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் முன்பு வழக்கறிஞர்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூரில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 சட்ட திருத்தங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி வழக்கறிஞர் சங்கத்தினர் நீதிமன்ற வளாகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டில் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டத்தை கண்டித்து மாவட்ட நீதிமன்றம் எதிரே செங்கல்பட்டு பார் அசோசியேஷன் சார்பில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் தலைமை தபால் நிலையம் முன்பு அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்டங்களை வாபஸ் பெறக் கோரி முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. திமுக வழக்கறிஞர்கள் அணி சார்பாக திருச்சி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு திமுக வழக்கறிஞர்கள் அணி மத்திய மாவட்ட தலைவர் ஓம் பிரகாஷ் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு அறிவித்துள்ள புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி சேலத்தில் 3000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து சேலம் மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வழக்கறிஞர்கள் சாலையில் படுத்து புதிய சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதேபோன்று வழக்கறிஞர்கள் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த புதிய சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.